ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு சனி அமாவாசை அன்று நாம் என்ன செயல் செய்தால் பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசி பெறலாம் என்பதற்கான பதிவு. இந்த ஆண்டு பங்குனி மாத அமாவாசை சனி அமாவாசையாக வருகின்றது. சனி பெயர்ச்சியும் அன்றுதான் நடைபெற உள்ளது. இந்த நாளில் நாம் என்ன செய்தால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட்டு சனியின் அருளையும் பித்ருக்களின் ஆசிகளையும் பெற முடியும் என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். சனி பகவான் கர்மகாரகன் என்பதால் அவருக்குரிய சனிக்கிழமைகளில் வரும் அமாவாசையில் பரிகாரங்கள் செய்தால் பித்ரு தோஷத்தில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும். ஜாதகத்தில் சனியின் நிலை சரியில்லாதவர்கள் சனியால் பலவித துன்பங்களை அனுபவித்து வருவார்கள். அப்படி சனி திசை நடப்பவர்களும் இந்த நாளில் பரிகாரங்கள் செய்யலாம். சனி அமாவாசை அன்றே சனிப்பெயர்ச்சியும் நடைபெற உள்ளதால் இந்த நாளில் சனி பகவான் வழிபாடு நமக்கு நன்மைகளை தரும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் விளக்கேற்றி வழிபடுவதும் ஏழைகளுக்கு எள் தானம் அளிப்பதும் பசு மற்றும் பறவைகளுக்கு உணவு அளிப்பது ஆகியவை நம்முடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையச் செய்யும். சனிக்கு மிகவும் உகந்த எள், எண்ணெய், கருப்பு வஸ்திரங்கள், குடை போன்றவை, செருப்பு, இரும்பு பாத்திரங்கள் போன்றவை தானமாக வழங்கலாம். சனி அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குவதும் மங்களமான செயலாகும். அரச மரத்தின் கீழ் விளக்கேற்றி சனி மந்திரம் ஜெபித்தால் ஜாதகத்தில் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். அப்படி விளக்கேற்றி நாம் வழிபடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பித்ரு தோஷ நிவாரணாய ஸ்வாஹா என்ற மந்திரத்தை 48 முறை சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதால் நாம் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடலாம். அப்படி விளக்கேற்றி மந்திரம் சொல்லி முடித்தவுடன் நம் வீட்டில் இருக்கும் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். பதிவில் கூறியவாறு முன்னோர்களை நாம் வழிபட்டால் பித்ரு தோஷத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.